எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நூடுல்ஸில் நிறைய ரெசிபீஸ் நான் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல சிம்பிளான ஒரு நூடுல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நல்ல ஒரு ஸ்பைசியான சிக்கன் நூடுல்ஸ். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஷெஸ்வான் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல அகலமான கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக மெலிசா நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் மெலிசா நறுக்கின பூண்டு, ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் கீறினது போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு குடமிளகாய் மெலிசா கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு தக்காளியை விதை எடுத்துட்டு மெலிசா கட் பண்ணி போடுங்க. அடுத்து வெங்காயத்தால் பொடியை நறுக்கினது போடுறேன். நான் ஒரு கொத்தில் பாதியை மட்டும் சேர்க்கிறேன். இப்போ அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து வேக வச்ச நூடுல்ஸ் சேர்க்கிறேன். மெதுவா 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணதும் சாஸஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1.5 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் சில்லி சாஸ். அடுத்து 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மீதி இருக்கிற வெங்காயத்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து வேக வச்சு உதுத்த சிக்கனை ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கலந்து விடுங்க. நம்மளோட ஷெஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா? ஸோ நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ், சிக்கன், இந்த ஷ்ரெடட் சிக்கன்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம். இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யலாம். ஸோ ஒரு வீக்கெண்ட் ஒரு நல்ல ஸ்பெஷல் லஞ்ச் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது வெறுமனே நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் மஞ்சூரியன் ஏதாவது வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.